ஹாய், இன்ஸ்டாகிராம் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஸோ நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுவேன். ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். இப்போ நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் எதுக்கு நம்ம லைக் பண்ணுறோமோ, எது ரிலேட்டடாக பார்க்கணுமோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு கண்டென்ட் வரும்ல. ஸோ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எதனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன டாபிக் தரதுன்னு தெரில. ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, டாப் ட்ரெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் வீடியோ போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு 4-5 வரும்ல. ஸோ நீங்கள் அதை சேவ் பண்ணி வைங்க, லைக் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது ரிலேட்டடாக சேவ் பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் ஃபீட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் ஆகும். இப்போ இன்ஸ்டாகிராமாக இருந்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபீட் ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீட் மூலியமா நிறைய பேர் போஸ்ட்லேயே போட்டு வச்சிருப்பாங்க. பிகினருக்கு இந்த ப்ராஜெக்ட், இன்டர்மீடியேட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட், அப்புறம் ஹார்ட் லெவலுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. எல்லா டாப்பிக்குமே வரும். அது பிளாக் செயினாக இருக்கட்டும், கிளவுட் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், எது வேணால் எந்த ஜானராக இருந்தாலுமே எல்லாருமே போட்டு வச்சிருப்பாங்க. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது அது ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து இந்த ஜாப் போர்ட்டல்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாப் வேணும்னாலும் நான் போய் தேட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் போய் செக் பண்ணி எனக்கு முடியாது இல்லை. ஒரு 4-5 கிரியேட்டரை வந்து நான் ஃபாலோ பண்ணி வைக்கிறதோ இல்லை லைக் பண்ணி வைக்கிறதோ பண்ணி வச்சுன்னா என் ஃபீட் ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் நான் நிறைய விஷயத்தை பார்த்தேன். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. டெலைட் கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாப் ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காக்னிசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸே நடத்திருக்காங்க. அந்த விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் மேபி அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ்டி என்கியூடி எக்ஸாம் வேறு வருது. அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் 30ஆம் தேதி ஏதோ முடியுதுன்னு சொன்னாங்க. சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இதே தான் நீங்கள் வந்து யூடியூப்க்கும் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்துச்சுன்னு நிறைய புது கிரியேட்டர்ஸ் நிறைய மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதால் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.